நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி திவாகரிடம் செம்ம ஜோலியாக பேசி வருகின்றார். அவரை தொடர்ந்து ஒவ்வொரு போட்டியாளராக அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரபல இயக்குனரும் நடிகருமான பிரவீன் காந்தியும் இந்த சீசனில் ஒரு போட்டியாளராக நுழைந்திருக்கிறார். கண்டிப்பாக அவரும் இந்த சீசனை ஒரு கலக்க கலக்க போகின்றார் என்று தெரிகின்றது. உண்மையிலேயே இந்த சீசனில் நுழையும் ஒவ்வொரு போட்டியாளர்களும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் ரசிகர்களும் கூறி வருகின்றார்கள். ஒவ்வொரு போட்டியாளர்களும் ஒவ்வொரு மாறி இருக்கின்றார்கள் என ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இந்த நிலையில் போட்டியாளராக களமிறங்கியிருக்கிற திவாகர் பிக் பாஸ் டைட்டிலை ஜெயித்தால் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் என கூறியிருக்கின்றார். மக்களுக்கு குறைந்த விலையில் சிகிச்சை கொடுக்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் என அவர் கூறியது பாராட்டுகளை பெற்று வருகின்றது. என்னதான் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் வெற்றி பெற்றால் மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் என அவர் கூறியது நல்ல விஷயம் என ரசிகர்கள் சொல்கின்றார்கள். இந்த நிலையில் ஒரு பக்கம் பாசிட்டிவான விமர்சனங்கள் இந்த சீசனை பற்றி வந்தாலும் மறுபக்கம் நெகட்டிவான விமர்சனங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சீசனில் போட்டியாளர்கள் எல்லாம் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள் என ஒரு சில ரசிகர்கள் கூறி வருகின்றார்கள். அதே சமயம் ஒரு சில போட்டியாளர்களை தவிர மற்ற யாரையும் தெரியவே இல்லை என்றும் சிலர் இந்த சீசனில் ரசிகர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் என தெரிவித்து வருகின்றார்கள். அவர்தான் கண்டிப்பாக கண்டென்ட் கொடுப்பார் என ரசிகர்கள் நம்புகின்றார்கள். உள்ளே நுழைந்த உடனேயே அவர் ட்ரெண்ட் ஆகி வருகின்றார். போக போக கண்டிப்பாக திவாகர் பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில் கடுமையான போட்டியாளராக இருப்பார் என தெரிவதாக ரசிகர்கள் சொல்லி வருகின்றார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பிக் பாஸ் வீடு தான் ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமானதாகவும் வித்தியாசமாகவும் உள்ளது இந்த பிக் பாஸ் வீடு. பல சொகுசான வசதிகளும் இந்த வீட்டில் இருக்கின்றது. விஜய் சேதுபதி இந்த வீட்டின் வடிவமைப்பை பார்த்து வியந்து விட்டார். இது போல ஒரு பிக் பாஸ் வீட்டை இதுவரைக்கும் தமிழில் பார்த்ததே இல்லை என ரசிகர்கள் ஆச்சரியமாக பேசி வருகின்றார்கள். மறுபக்கம் விஜய் சேதுபதியும் இந்த சீசனில் ஒரு தொகுப்பாளராக சிறப்பாக துவங்கி இருக்கிறார். வழக்கம் போல தன் ஸ்டைலிலேயே இந்த சீசனையும் அவர் தொகுத்து வழங்குகிறார். கண்டிப்பாக இந்த சீசனிலும் தொகுப்பாளராக ரசிகர்களிடம் நல்ல பாராட்டை பெறுவார் என்று மட்டும் தெரிகின்றது. மேலும் விஜய் சேதுபதி இந்த ஷோவில் அவருடைய மகன் பற்றியும் பேசியிருக்கின்றார். என் பையன் சிம்பு ரசிகன் தான் என்று சொல்வார். வீட்டில் நான் ஒரு நடிகராக இருந்தாலும் சிம்புவின் ரசிகன் என்றுதான் சொல்வான் என்று விஜய் சேதுபதி பேசியிருக்கிறார். இவ்வாறு மிகவும் கேஷுவலாக விஜய் சேதுபதி பேசி வருவது ரசிகர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். கண்டிப்பாக இந்த சீசன் சுவாரஸ்யமாக கடந்த சீசனை விட விறுவிறுப்பாக செல்லும் என்று நம்பிக்கையில் பிக் பாஸ் ரசிகர்கள் அடுத்த எபிசோட்டுக்காக ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வீட்டுக்குள் நுழைந்த முதல் நாளே வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்வதியும் பிரவீன் காந்தியும் பங்கமாக கலாய்த்திருக்கிறார்கள்.